All right. Good morning, church. காலை வணக்கம். Happy Sabbath ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். and Bong Saba. ஓய்வு நாள் வாழ்த்துக்கள் மூசபா. So it is very glad to see you this morning. இந்த காலை பொழுதிலே உங்களை பார்ப்பதிலே அதிக சந்தோஷம் அடைகிறேன். And the weather is getting warmer, right? இந்த நல்ல அனலாகவும் இருக்கின்றது. Yes, I can feel that, different atmosphere last 2 days. இந்த கடந்த 2 நாட்களாக கொஞ்சம் நல்ல அனலாக கொஞ்சம் நல்லா இருக்கின்றது. So I can say that God is good. அதற்காக தேவன் நல்லவர். God is good. God is good All the time. all the time. God is good. Okay, once again. God is good All the time. all the time. God is good. Yes, that's good. The title of today is The Cause of Sin and Righteousness. இன்றைய செய்தியின் தலைப்பானது பாவத்தின் காரணம், அதே சமயத்தில் நீதியின் காரணம். So, previously we studied an important biblical truth together. முன்பதாக நம்ம முக்கியமான வேதாகமத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தியானித்தோம். God does not determine our future to be either good or evil. தேவன் நமது வருங்காலம் நன்றாகவும் இல்லைன்னா தீமையானதும் அவர் அப்படி அமைக்கவில்லை. God did not program you and I to obey God or disobey God like that. No. தேவன் இவன் தேவனுக்கு கீழ்ப்படியணும், இவன் தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்பதாகவே நம்ம முன்குறிக்கவில்லை தேவன். So what we studied, அப்போ நம்ம தியானித்த விஷயமானது did not decide beforehand who would be righteous and who would be sinful. நாம் முன்பதாக நம்ம தியானித்த விஷயமானது தேவன் முன்பாகவே நம்ம பறக்கும்போது நம்ம இவர்கள் நீதிமான்கள், இவர்கள் பாவிகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாக பிரித்து நம்மை படைக்கவில்லை, சிருஷ்டிக்கவில்லை. That is what we studied last time, that we have that somehow very strong background of that in Indian background of that karma. நம்ம படித்த போனதோட நம்ம படித்த விஷயங்களில் நம்ம அதிகமாக இந்த இந்திய கலாச்சாரத்திலே நம்ம அதிகமாக யோசிப்பதுண்டு. அதாவது இந்த கர்ம வினை அதை பற்றி நம்ம அதிகமாக அதை அடித்தளமாக நம்ம வைத்து நம்ம யோசிக்கின்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். Do not misunderstand that your life and my life sometimes miserable or blessed not because of our parents or my previous life like that. No. நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. இங்கே அப்பா அம்மா செஞ்ச நல்ல விஷயங்களுக்காகவும் இல்லைன்னா நான் கடந்த வாழ்க்கையிலே நான் நல்லவனாக இருந்தாலும் தான் நான் இன்னைக்கு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றேன், இல்லைன்னா நான் தப்பாக வாழ்கின்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தப்பாக நீங்கள் நினைத்து வாழக்கூடாது. So we study that God never determines under the biblical understanding that your life and my life. நம்ம வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது தேவன் என்னைக்குமே முன்குறிக்கவில்லை. நம்ம இவன் இப்படிப்பட்டவன், அவன் அப்படிப்பட்டவன் சொல்லிட்டு முன்குறிக்கவில்லை அப்படின்னு சொல்லி வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம தியானித்தோம். Based upon that background, இதை அடித்தளமாக நம்ம வைத்து we are going to think about two very important questions. முக்கியமாக நமக்கு தேவையான 2 கேள்விகளை பற்றி நம்ம இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். Number one is in what makes a person righteous before God. முதலாவது கேள்வியானது தேவனுக்கு முன்பாக ஒரு நபரை எப்படி நீதிமானாக்கப்படுகின்றான். The second part is what makes a person sinful before God. இரண்டாவது கேள்வியானது தேவனுக்கு முன்பாக எது ஒரு மனிதனை பாவியாக ஆக்கின்றது, மாற்றுகின்றது. Think of that, righteousness of God and or sinful before God is somehow contradicting each other. இப்போ நம்ம பார்க்கும்போது தேவனின் நீதியும் பாவமும் ஆனது 2 வித்தியாசமான விஷயமாக இருக்கின்றது. However, it is somehow related to each other. ஆனால் நீதியும் பாவமும் அதுக்குள்ளான ஒரு தொடர்பு உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகின்றோம். What does that mean? இதுக்கான காரணம் என்ன? What is the root between righteous and sin? இந்த நீதிக்கும் பாவத்திற்குமான வேறு என்ன? So I'm going to study between that, the cause of righteousness this morning. இப்போ இந்த காலை பொழுதிலே நீதிக்கான காரணம் என்னன்னு சொல்லி நம்ம இந்த காலை பொழுதிலே தியானிக்க போகின்றோம். We are going to study about it in the afternoon as well.
மதிய வேளையிலும் தொடர்ந்து இந்த செய்தியின் தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகின்றோம். So the question is, what is the cause of righteousness and sin இப்போ in இன்றைய your கேள்வி life and my life? இன்றைய கேள்வியானது நம்ம வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் உங்க வாழ்க்கையிலும் இந்த நீதிக்கும் பாவத்திற்குமான காரணம் என்ன? Would you like to study about it? இதை பற்றி தியானிக்க ஆசைப்படுகின்றீர்களா? Yeah? ஆமாம். Okay. Then let's pray shortly. அப்போ சின்னதாக ஜெபத்தை செய்வோம். Think about it. Our Heavenly Father, thank you for this wonderful moment. பரத்தில் இருக்கும் எங்கள் தேவனே, இந்த வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். Think about the causation of our righteousness and sin. எங்கள் நீதிக்கும் எங்கள் பாவத்திற்குமான காரணம் என்னன்னு சொல்லி நாங்கள் தியானிக்க போகின்றோம். So please pour out your Holy Spirit, உமது பரிசுத்த ஆவியை எங்கள் மேல் ஊற்றி not only me and Thibaut to share the message accordingly, எனக்கும் திபோக்கும் மட்டும் இல்லாமல் but also to the congregation. இந்த சபையார் அனைவரின் மீதும் உமது பரிசுத்த ஆவியை ஊற்றும். We may think according to your guidance, உமது வழி நடத்துதலின்படி நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்யும். so that we may interpret the word of God இப்படியாக தேவனின் வசனத்தை நாங்கள் ஒழுங்காக புரிந்து கொள்ள according to your guidance. உமது வழி நடத்துதலின்படி நாங்கள் தேவ வசனத்தை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். Thank you. நன்றி. I pray in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன். Amen. ஆமென். I'm going to point out on three things to be remembered. முக்கியமாக நினைவில் நாம் வைத்திருக்க வேண்டிய மூன்று விஷயங்களை நான் இப்பொழுது சொல்லப் போகின்றேன். Number one is image of God and moral choice. முதலாவதாக தேவனின் படம், அதே சமயத்தில் நம்ம சிந்திக்க வேண்டிய நம்ம யோசிக்க வேண்டிய ஒழுக்கம். If someone asks me about who God is, then I can answer to them. இப்போ ஒருத்தவங்க தேவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க என்கிட்ட கேட்கும்போது, He is God of moral. நான் சொல்லுவேன், அவர் ஒழுக்கத்தின் தேவன் அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியும். If someone asks me about human beings, இப்போ யாராச்சும் மனிதர்களை பற்றி என்கிட்ட கேட்கும்போது, who we are, மனிதர்கள் யார் அப்படின்னு சொல்லி then I ஒருத்தவங்க can கேட்டா, answer to them according to the Bible. வேதாகமத்தை அடிப்படையாக வைத்து நான் சொல்லும் விஷயமானது, We are people of moral. மனிதர்கள் ஒழுக்கத்தின் மக்கள் அப்படின்னு சொல்லி என்னால சொல்ல முடியும். So in that understanding, இப்போ இதை நான் புரிந்து கொள்ளும் போது, we can say that God is the moral God and we are moral beings as well. நான் என்னால சொல்ல முடியும், தேவன் ஒழுக்கத்தின் தேவன், அதே சமயத்தில் நாம் மனிதர்கள் ஒழுக்கத்தின் மக்கள் அப்படின்னு சொல்லி என்னால சொல்ல முடியும். Because we have the image of God. ஏனென்றால் மனிதர்கள் தேவனின் சாயலை உடையவர்கள். I'd like to talk of that, according to the Bible. வேதாகமத்தின் அடிப்படையில் இதை பற்றி நம்ம பார்ப்போம். Genesis chapter 1, ஆதியாகமம் வசனம் 1 verse 26 and 27 says, வசனம் 26 27 நம்ம வாசிக்கும் போது, read it in Tamil. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்த பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். So God created what kind of image? அப்போ தேவன் எப்படிப்பட்ட சாயலை இங்க படைத்தார்? His own image. தேவ சாயலின், அவர் சொந்த சாயலின் படித்தான் மனிதனை படைத்தார். The Bible clearly tells us வேதாகமம் தெளிவாக சொல்லும் விஷயமானது, God created Adam and Eve. தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். God created you and me தேவன் உங்களையும் என்னையும் படைத்தார். as the image of God. தேவனின் சாயலின் படி படைத்தார். He said his very own image. அவரது சொந்த சாயலின் படி நம்மை படைத்தார். The image of God is not merely physical appearance. இந்த தேவ சாயலை பற்றி நம்ம பார்க்கும்போது அது சும்மா சரீர சாயலாக மட்டும் இல்லை. It is not intelligence alone. அது நம்ம சிந்திக்கும் விஷயங்களில் மட்டும் இல்லை. It is not creativity or authority by itself. அது சும்மா அவர் இந்த மாதிரி ஆளும் விஷயமாக மட்டும் கிடையாது. I have studied about this topic
last 10 years. கடந்த 10 வருடங்களாக இதை பற்றி நான் வந்து தியானித்து வந்திருக்கின்றேன். My sermon is based upon my dissertation. நான் இவ்வளோ நாளாக படித்த விஷயங்களை முன்வைத்து தான் இந்த செய்தியை நான் If ஆயத்தப்படுத்தியிருக்கின்றேன். someone asks me about the image of God, what is this? யாராச்சும் வந்து தேவனோட சாயல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டா I can answer that the image of God is moral freedom. நான் வந்து என்னால் தெளிவாக சொல்ல முடியும், தேவனின் சாயலானது நான் ஒழுக்கத்தை தேர்ந்தெடுக்கும் The தேர்ந்தெடுப்பது ability to சொல்லி choose between right and wrong. நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசப்படுத்தி அதை சரியான முடிவை எடுப்பது அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியும். As I have mentioned in the beginning, God Himself is a moral God. நான் முன்பு சொன்னது போல தேவன் வந்து ஒழுக்கத்தின் தேவனாக இருக்கின்றார். He acts according to His own will. அவரது தம்முடைய சொந்த சித்தத்தின்படி அவர் செயல்படுகின்றார். He chooses with His own will and love and righteousness. அவர் வந்து தம்முடைய சித்தத்தின்படி அவர் செயல்பட்டு அன்பினாலும் நீதியின் படியும் அவர் செயல்படுகின்றார். When God created human beings, தேவன் மனிதனை படைக்கும் போது He created, humanity. He shared that ability, that freedom of choice. தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். மனிதனை படைக்கும் போது தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்துடன் தேவன் வந்து மனிதனை படைத்தார். So only beings made in God's image, you and me, அப்போ வந்து தேவன் சாயலால படைக்கப்பட்ட உங்களாலும் என்னாலும் மட்டும்தான் can make moral choices. ஒழுக்கமான சரியான ஒழுக்கமான தீர்மானங்களை தேவனோட சாயலால படைக்க உங்களால எங்களால மட்டும்தான் வந்து எடுக்க முடியும். Animals act by their instinct. இந்த மிருகங்களை பார்க்கும்போது அதுங்க வந்து என்ன தோணுதோ அதை தான் செய்யும். They are eating whenever they want to eat. அதுங்களுக்கு தோணும் போது அதுங்க போய் சாப்பிடுங்க. They are drinking whenever they want to drink. அதுங்களுக்கு குடிக்க ஆசையாக்கும் போது போய் குடிக்குங்க. They just follow from their feeling, அதுங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் போய் செய்யுங்க மிருகங்கள். which is instinct. என்ன தோணுதோ அதை தான் செய்யும். Machines act by programming. இப்போ இந்த இயந்திரத்தை பற்றி பார்க்கும்போது இயந்திரங்கள் எல்லாம் வந்து அதுக்கு முன்பதாக இப்படி அப்படி செய்யணும்னு சொல்லியிருப்போம். When they program this machine to go this direction, they only go this direction. இப்போ வந்து இப்படி நேராக போ அப்படின்னு சொல்லும்போது அதன்படி அந்த ரோபோ வந்து அந்த இயந்திரம் வந்து When they நேராக போகும். program that direction, they only go this direction. இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லும்போது அந்த இயந்திரம் அதுக்கு தகுந்த வந்து இந்த பக்கம் போகும். They don't think. இந்த இயந்திரமானது அதுக்கு சிந்திக்கும் அந்த திறமை கிடையாது. Machine always follow their programming. இயந்திரமானது அதுக்கு சொன்னதை அது செய்யும். But human beings, ஆனால் மனிதர்களோ we are act by choice. மனிதர்களோ தம்முடைய சொந்த அவர்கள் வந்து யோசித்து சிந்தித்து செயல்படுகின்றார்கள், முடிவெடுக்கின்றார்கள். Without choice, there முடிவெடுக்காமல் can be no love. இந்த மாதிரி வந்து தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் இல்லாமல் அன்பு இருக்காது. Obedience has no meaning. இந்த மாதிரி வந்து தேர்ந்தெடுக்க முடியாமல் இருந்தால் கீழ்ப்படிதலுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். More importantly, முக்கியமானது without choice, தேர்ந்தெடுக்காமல் இருந்தால் sin could not exist. பாவம் இல்லாமல் போய்விடும். God gave human beings தேவன் choice. தேவன் மனிதர்களுக்கு தேர்ந்தெடுக்கும் அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார். That obedience or disobedience must be their own decision. கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமல் போவதும் மனிதர்களுக்கும் சொந்த தீர்மானங்கள் தான். Let's look at the story of Adam and Eve. ஆதாமும் ஏவாளும் அவங்க கதையை நம்ம பார்ப்போம். What we read, that God created Adam and Eve His very own what? ஆதாமும் ஏவாளையும் எப்படி படைத்தார் தேவன்? That image included their ability and capability of choice. தேவன் வந்து ஆதாமையும் தம்முடைய சொந்த சாயலாக படைத்தார், சிருஷ்டித்தார். அந்த சாயலானது அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தையும் கொடுத்தது. When they think the Garden of Eden, அவங்க வந்து அந்த ஏதேன் தோட்டத்திலே இருந்த சமயத்திலே the one tree, அந்த ஒரு மரம், the tree of the knowledge of good and evil, நன்மையும் தீமையும் அறிந்திருக்கும் அந்த மரம். So they think that the knowledge of good and evil gives us that, freedom of choice. Yes. நன்மையும் தீமையும் அறிவதினாலே நமக்கு தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் கிடைக்கின்றது அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கின்றோம். But I like to open the Genesis chapter 2. ஆனால் உங்களுடன் ஆதியாகமம் 2வது வசனத்தை வாசிக்க ஆசைப்படுகின்றேன். And verse 9, chapter 2 and verse 9.
ஆதியாகமம் 2:9. Chapter 2 and verse 9. Chapter 2 verse 9. Yes. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகல விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். So when you look at there, நம்ம இதை பற்றி நம்ம பார்க்கும்போது there are two different trees 2 வித்தியாசமான மரங்கள் உண்டு in the Garden of Eden. இந்த ஏதேன் தோட்டத்திலே. What was that? என்ன இது எப்படிப்பட்ட மரங்கள்? The tree of what? என்ன மரம்? Life. ஜீவ விருட்சம். The tree of what? இன்னொரு மரம் என்னது? The knowledge of good and evil. நன்மையும் தீமையும் அறியத்தக்க மரம். So Adam and Eve, they got choice அப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இங்க ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. to eat the tree of life. அவங்களால தேர்ந்தெடுக்க முடியும். ஜீவ விருட்ச அந்த பழத்தை அவங்க எடுத்து சாப்பிடலாம். The playground can be the near to the tree of life. Can you repeat? The playground, they just living ground. அவங்க அதிகமாக பார்த்தது அந்த ஜீவ மரத்தை தான் அவங்க பார்த்தது. However, Eve, she went to which direction? ஆனாலும் அவங்க அதிகமாக பார்த்தது அந்த ஜீவ விருட்சமாக இருந்தாலும் ஏவாள் எதை நோக்கி போனாங்க? Also, Adam, he went to what direction? ஆதாம் எதை நோக்கி போனான்? The tree of the knowledge of இந்த நன்மையும் தீமையும் அறியத்தக்க அந்த மரத்தை நோக்கி தான் அவங்க 2 பேரும் சென்றார்கள். So being made in God's image means அப்போ தேவன் ஒரு சாயலால படைக்கப்பட்டது என்பது என்ன? we are responsible for our choices. நாம் எடுக்கும் தீர்மானங்களுக்கு நாம தான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். Not victims of circumstances. சூழ்நிலைகளின் நிமித்தம் நம்ம முடிவு எடுப்பதில்லை. நாம் எடுக்கும் ஒவ்வொரு தீர்மானத்துக்கும் நாம தான் பதில் சொல்லி ஆகணும். Some people say if we don't have this kind of condition, I'm not born like Adam and Eve like that. சில பேர் சொல்லுவாங்க சூழ்நிலை இப்படி இல்லாமல் இருந்திருந்தா நான் இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. சூழ்நிலையை கணக்கு காட்டி அவங்க எடுத்து மூடி மறைக்க பார்க்கறாங்க. If I was like Adam and Eve, then I might be different, they said. சில பேர் சொல்றாங்க நான் ஆதாம் ஏவாளாக இருந்தானா நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருப்பேன், இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அவங்கள பத்தி சொல்லிக்கிறாங்க. They misunderstand that, the ground of that the Garden of Eden and the ground of our lives today is quite different. சில பேர் அவங்களால புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது. ஏதேன் தோட்டத்திற்கும் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க உலகமும் வித்தியாசமானது. ஏதேன் தோட்டமும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க உலகமும் ரெண்டுமே வித்தியாசமான உலகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால நிறைய பேர் புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது. However, according to the Bible, I can say, ஆனால் வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது Adam and Eve and you and me today is the same ground of the freedom of choice. வேதாகமத்தின் அடியில் நம்ம பார்க்கும்போது ஆதாமும் ஏவாளும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க உலகமும் நம்மளும் ஆதாமேவாலும் இந்த தீர்மானத்தை தீர்மானிக்கும் அந்த சுதந்திரத்தை உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது. Why? எதற்காக? Number 2, remember, இரண்டாவதாக is the cause, not God. தீர்மானம் தீர்மானிக்க வேண்டியது என்பது காரணம் தேவன் கிடையாது. So if you have some questions, come this afternoon, we may have some discussion classes. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க மதியம் வாங்க, நம்ம இதை பத்தி பேசுவோம். And challenge me and ask me. நீங்க என்னை சோதித்து பாருங்கள், நீங்க என்கிட்ட கேள்வி கேளுங்க. Let's discuss about the Bible. வேதாகமத்தை பற்றி நம்ம தியானிப்போம். Let's think about the characteristics of God. தேவனோட குணத்தை பற்றி நம்ம ஆழ்ந்து தியானிப்போம். Some people they say, God is the cause of righteousness. சில பேர் சொல்லுவாங்க நீதிக்கு காரணமே இயேசு தான், தேவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. In the same way they say God is the cause of sin. அதே சமயத்துல அதே மக்கள் என்ன சொல்லுவாங்க, பாவத்திற்கு காரணமும் தேவன் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. However, God is the foundation of righteousness, yes. சொல்லப்போனால் தேவன் நீதிக்கு காரணம் தேவன் தான். God is not the cause of the sin and righteousness. ஆனால் பாவத்திற்கும் நீதிக்கும் காரணம் தேவன் கிடையாது. God provides the capacity to choose.
தெரிந்தெடுக்கும் அந்த சுதந்திரத்தை தேவன் கொடுக்கின்றார். தெரிந்தெடுக்கும் அந்த பக்குவத்தை தேவன் நமக்கு கொடுக்கின்றார். Humans, you and I, we exercise that capacity. அந்த பக்குவத்தின்படி மனிதர்களாகிய நீங்களும் நானும் வாழுகின்றோம். Why? எதற்காக? How can you believe like that? எதற்காக நீங்க இப்படி யோசிக்க வேண்டும்? I'd like to open Romans chapter 6. வேதாகமத்தை திறந்து வாசிப்போம். ரோமர் 6:16. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கின்றீர்களோ அதற்கு கீழ்ப்படுகின்ற அடிமைகளாயிருக்கின்றீர்கள் என்று அறியீர்களா? Once again, slowly. Not in hurry. ஓகே. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கின்றீர்களோ அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாயிருக்கின்றீர்கள் என்று அறியீர்களா? Okay, thank you. In other words, சொல்லப்போனால் வேறு வார்த்தைகளை வைத்து சொல்லப்போனால் obedience is not accidental. ஏதோ யதார்த்தமாக நாம் கீழ்ப்படிவதில்லை. Sin is not unavoidable. பாவம் என்பது நம்மால தவிர்க்க முடியாது. Both right, that obedience or disobedience, கீழ்ப்படிவதும் கீழ்ப்படியாமல் இருப்பதும் those are results of direction. திசையின் விளைவு தான் கீழ்ப்படியாமல் கீழ்ப்படிதலுக்கான விளைவு. If I obey, then my direction is the way of obedience. இப்போ நான் கீழ்ப்படிந்தால் கீழ்ப்படிதலை நோக்கிய என்னோட திசை இருக்கும். If I disobey, my direction is the way of disobedience. இப்போ நான் கீழ்ப்படியாமல் இருந்தால் கீழ்ப்படியாமையை நோக்கிய என்னோட திசை இருக்கும். So God gives freedom. தேவன் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கின்றார். But human, ஆனால் மனிதர்களோ we choose மனிதர்கள் தேர்ந்தெடுப்பது the direction திசை. to the obedient way இந்த கீழ்ப்படியும் அந்த திசையை or disobedient way. கீழ்ப்படியும் அந்த திசை இல்லைன்னா கீழ்ப்படியாமையின் திசை, அந்த திசையை தேர்ந்தெடுப்பது மனிதர்கள். Your choice உங்களோட தீர்மானங்கள் and also my choice. என்னோட தீர்மானம். Let's look at the story of அவங்க வேறு வித்தியாசமான தேவனிலே நம்பிக்கை வைத்தார்களா? Cain offered other god. இல்லைன்னா காயின் வேறு வித்தியாசமான தேவனை போய் வணங்கினானா? இல்லைன்னா ஆபேல் போயிட்டு வேறு வித்தியாசமான தேவனை வணங்கினானா? Cain and Abel, they offered their offering to God. இல்லை, the same God. ஏனென்றால் காயினோ ஆபேலோ அதே தேவனுக்கு தான் போய் பலி செலுத்தினார்கள். What are the differences? வித்தியாசம் என்ன? Yeah, their choice. They choose what? That Abel, he choose what? அவங்க lamb. அவங்க வித்தியாசம் என்ன? வித்தியாசம் அவங்க எடுத்த தீர்மானம் தான் அவங்களை வித்தியாசப்படுத்திச்சு. காயின் என்ன செய்தான்? விவசாயத்தை தெரிந்து கொண்டான். Thank you. நன்றி. This clearly shows that God is not the cause of sin. இந்த கதை தெளிவாக காட்டுவது என்னவென்றால் பாவத்திற்கான காரணம் தேவன் இல்லை என்பதை தெளிவாக காட்டுகின்றது. Yeah, they got same education, they same home, they same parents. அதே கல்வி, அதே வீடு, அதே பெற்றோர்கள், எல்லாமே அதே தான். They worship the same God. அதே தேவனை சேவித்தார்கள், தொழுது கொண்டார்கள். But they choose. ஆனால் அவர்கள் எடுத்த தீர்மானங்கள் வித்தியாசமானவைகள். Different offerings. வித்தியாசமான பலிகளை தெரிந்து கொண்டார்கள். Yeah, we can come to worship God together. நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து தேவனை சேவிக்க நாம் வரலாம். But don't misunderstand. Your offering and his offering and her offering, my offering can be same, identical always? No. நீங்க அவங்க காணிக்கை, எங்க காணிக்கை, இந்த காணிக்கை எல்லாம் எல்லாத்துக்கும் வித்தியாசமான வெயிட் இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு அப்படி கிடையாது. The offering should be obedient. காணிக்கை என்பது கீழ்ப்படிதலின் நிமித்தம் இருக்க வேண்டும். But the life of Christianity ஆனால் கிறிஸ்துவனின் வாழ்க்கையானது
can be disobedient. கிறிஸ்துவனின் வாழ்க்கையானது அது அந்த கிறிஸ்துவனின் வாழ்க்கையானது அது கீழ்ப்படியாமையின் வாழ்க்கையாக இருக்கலாம். The story of Cain and Abel tells us காயின் ஆபேல் கதையானது they were attended the same church. காயின் ஆபேல் நமக்கு சொல்லும் விஷயமானது, சொல்லிக் கொடுக்கும் They விஷயமானது, were grown up with the very faithful parents அவங்க 2 பேருமே அதே சபைக்கு தான் வந்தாங்க. in அதே the same house, அவங்க 2 பெற்றோர்களும் விசுவாசமான பெற்றோர்கள் அதே வீட்டில் இருந்தாங்க. but their choices were different. ஆனா அவங்க எடுத்த தீர்மானங்கள் வித்தியாசமானவைகள்னு சொல்லி இந்த கதை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. God did not push Cain to commit sin. பாவத்தை செய்யும்படி தேவன் காயினை தள்ளவில்லை. God did not remove Cain's freedom of choice. காயினுக்கு அந்த தேர்ந்தெடுக்கும் அந்த சுதந்திரத்தை தேவன் காயினிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளவில்லை. But God appealed to Cain, do not follow your wrong direction. He asked him. தேவன் காயினை பாவத்தை செய்ய தூண்டவில்லை. ஆனால் அந்த பாவத்தை செய்யாத, இது செய்யாத, இப்படி நடக்காத அப்படின்னு சொல்லிட்டு காயினிடம் தேவன் இப்படி செய்யாத படிக்கு காயினிடம் பேசினார். But something was in his heart and mind. ஆனால் காயின் மனதிலே ஒரு தீமையான விஷயம் இருந்தது. Even though the Holy Spirit and God is whispering him, he did not listen to follow that direction. பரிசுத்த ஆவியானவர் காயினோட மனதிலே பேசினாலும் அந்த திசையை, அந்த சரியான திசையை தேர்ந்தெடுக்க காயின் தீர்மானிக்கவில்லை. He followed his own voice, his own heart and resentment, and he followed his own direction. தம்முடைய சொந்த உணர்வு, தம்முடைய சொந்த இச்சை, தம்முடைய சொந்த அந்த குரலின்படி காயின் தீர்மானத்தை எடுத்து அதன்படி செயல்பட்டான். So even today, இன்றைக்கும் we cannot blame God. நாம தேவனை குற்றம் சாட்ட முடியாது. We cannot blame family. குடும்பத்தை குற்றம் சாட்ட முடியாது. We cannot blame our church. சபையை குற்றம் சாட்ட முடியாது. We cannot blame our own circumstances. நம்முடைய சொந்த சூழ்நிலைகளை நாம் குற்றம் சாட்ட முடியாது. Your choice and my choice உங்களோட தீர்மானமும் என்னோட தீர்மானமும் determines our own direction. நம்முடைய சொந்த திசைகளை தீர்மானிக்கின்றன. Obedient or disobedient. ஒன்னு கீழ்ப்படிதலின் திசை, இல்லைன்னா கீழ்ப்படியாமையின் திசை. That is why the Bible clearly tells you are slaves of the one you obey. அதுக்காகத்தான் வேதாகமம் தெளிவாக நமக்கு சொல்கின்றது. ரோமர் 6:16 நம்ம வாசிக்கும் போது நீங்க கீழ்ப்படியும் அந்த நபருக்கு நீங்க அடிமைகளாக இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. Whenever you live today, இன்றைக்கு நீங்க வாழ்ந்தாலும் you are choosing your own direction. இன்னைக்கு நீங்க வாழும்போது நீங்க உங்க திசையை தேர்ந்தெடுக்கின்றீர்கள். Whether obey God, ஒண்ணு நான் தேவனை கீழ்ப்படிய போகின்றேன், இல்லைன்னா தேவனுக்கு நான் விரோதமாக நடக்க போகின்றேன். You are slaves of that direction. நீங்கள் எந்த திசையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த திசைக்கு நீங்க அடிமையாக இருக்கின்றீர்கள். Thirdly, remember this. மூன்றாவதாக இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுப்பது, reflecting the image of God. தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துவது. When a person chooses truth rather than lies, பொய்களை விட உண்மையை, சத்தியத்தை ஒரு நபர் தேர்ந்தெடுக்கும் போது, when you choose humility rather than pride, பெருமையை விட தாழ்மையை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது, when we choose that obedience rather than rebellion, சண்டை போடுவதை விட கீழ்ப்படிவதை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது, the person does not merely perform good actions. அந்த நபர் வெறும் சும்மா சாதாரண நல்ல விஷயங்கள் மட்டும் செய்யவில்லை. That person begins to reflect whose character? எப்படிப்பட்டதான முடிவுகளை நீங்க எடுக்கும்போது அந்த நபர் யாரோட குணத்தை வெளிப்படுத்துகின்றார்? God's character. தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துகின்றார். To choose the will of God means தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்வது என்பது to surrender our own will to God's will. தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்வது என்பது நம்முடைய சொந்த சித்தத்தை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுப்பது ஆனது. Once again, மறுபடியும் சொல்கின்றேன், choose the way of the obedient, இந்த கீழ்ப்படிதலின் திசையை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது, which means we are surrendering whose will? இப்ப நீங்க யாரோட சித்தத்தை ஒப்புக் கொடுக்கின்றீர்கள்? My will. என்னோட சித்தத்தை, உங்க சித்தத்தை நீங்க ஒப்புக் கொடுக்கின்றீர்கள். To follow. எந்த திசையை பின்பற்ற? Whose will?
the will of God. தேவனுடைய சித்தத்தை பின்பற்றுவதற்காக உங்களோட சொந்த சித்தத்தை நீங்க ஒப்புக் கொடுக்கின்றீர்கள். This is what Jesus Christ he mentioned. இதுதான் தேவன் இயேசு கிறிஸ்து சொன்னார். Your will be done. உமது சித்தமே செயல்படுவதாக நடப்பதாக அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். So when Jesus Christ was at the moment அந்த சமயத்திலே இயேசு கிறிஸ்து to carry the cross, அந்த சிலுவையை சுமந்து செல்வதற்கு முன்பாக bearing the sin of the universe, இந்த சர்வத்தின் பாவத்தையும் அவர் சுமக்கும் போது he said, "It's not my will, இயேசு சொன்ன விஷயம் வந்து இது என்னோட சித்தம் இல்லை, but thy will." இது உமது சித்தம். That is the perfect example இதுதான் சிறந்த உதாரணம். to choose நாம தேர்ந்தெடுக்கும் the right direction சரியான திசையை தேர்ந்தெடுக்கும் அந்த முன்மாதிரி இயேசு நமக்கு with காட்டியிருக்கிறார். human decision மனிதர்களாகிய நாம் to follow God's will. தேவனுடைய சித்தத்தை இப்படியாக தெரிந்து கொள்ள வேண்டும். I'd like to read, 2 Corinthians chapter 3 verse 18. இன்னொரு வசனத்தை உங்களோட நான் வாசிக்க விரும்புகின்றேன். 2 கொரிந்தியர் 3:18. 2 Corinthians chapter 3 verse 18. Can you read it once again? ஓகே. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கின்றது போல கண்டு ஆவியாயிருக்கின்ற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகின்றோம். So are being transformed into his what? அப்போ நாம வந்து எப்படி can you repeat? Yes, the same verse. Yeah. நாம வந்து எந்த அடிப்படையில் நம்ம To his image with ever increasing glory, right? நாம் வந்து மகிமையின் மேல் மகிமை அறிந்து மறுரூபமாக்கப்படுகின்றோம் அப்படின்னு சொல்லி வாசிக்கின்றோம். So remember, my dear church, அன்பான சபை மக்களே, நீங்க இது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். your and my உங்களுடையும் என்னுடையதும் internal inner transformation உள்ளான அந்த மறுரூபமாக்கப்படுதல் cannot be forced to by move. இது வந்து வெளியிலிருந்து வந்து கட்டாயப்படுத்தி நம்மளால வந்து இது மறுரூபமாக்கப்பட முடியாது. God never forces his righteousness in your life, in your life, in your life, even my life. தம்முடைய நீதியை வந்து உங்க வாழ்க்கையிலும் என்ன வாழ்க்கையிலும் வந்து தேவன் வந்து கட்டாயப்படுத்தி வெளிப்படுத்துவதில்லை. It happens with your and my in continual choice. தொடர்ந்து நாம எடுக்கும் அந்த தீர்மானங்களின் நிமித்தம் தான் தேவனுடைய நீதி நமக்குள்ள வெளிப்படுது. When you have that determination to follow the way of Jesus Christ, தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் வழியை நான் பின்பற்ற ஆசைப்படுகின்றேன் அப்படி சொல்லி நீங்க முடிவெடுக்கும் போது அவருடைய நீதி வெளிப்படுது. choose your own direction. நீங்க வந்து தேவனுடைய வழியை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அவர் நீதி வெளிப்படுது உங்களுக்குள்ள. To obey his word of God. தேவனுடைய வசனத்தின்படி நீங்க வந்து கீழ்ப்படிய ஆசைப்படும் போது Day by day. ஒவ்வொரு நாளும் Your continual choice. ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து தொடர்ந்து தீர்மானிக்கும் போது. But when you have this kind of difficulties, ஆனால் வந்து சில வேளையில உங்களுக்கு வந்து இப்படிப்பட்டதான் கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது sometimes you choose to follow the obedient way. நீங்க வந்து இந்த கீழ்ப்படிதலின் அந்த வழியை நீங்க தேர்ந்தெடுப்பீர்கள். But sometimes you choose the disobedient way. ஆனா அதே சமயத்துல சில வேளையில வந்து இந்த கீழ்ப்படியாமையின் வழியை நீங்க வந்து தேர்ந்தெடுப்பீர்கள். What can we do in that circumstance? அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்ம வந்து என்ன செய்வது? It is your inner transformation matter. உங்கள உள்ளான மறுரூபம் தான் இங்க வந்து முக்கியமானது. So remember, every single time we choose to surrender our will to God. எப்பொழுதெல்லாம் நம்முடைய சொந்த சித்தத்தை தேவனுக்கு முன்பாக நம்ம ஒப்புக் கொடுக்க தீர்மானிக்கும் போதெல்லாம் So the Holy Spirit does a quite but powerful work in our hearts and your hearts.
எப்பொழுதெல்லாம் வந்து நம்மளோட சொந்த சித்தத்தை வந்து தேவனுக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுக்கின்றோமோ அப்போல்லாம் வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து நமது இதயங்களிலே வந்து பயங்கரமான ஒரு முக்கியமான வேலையை செய்கின்றார். In conclusion, முடிவாக I got a question in the beginning. நான் வந்து இந்த செய்தியை துவக்கும் போது ஒரு கேள்வியை கேட்டேன். What makes a person righteous before God? தேவனுக்கு முன்பாக ஒரு நபரை வந்து நீதிமானாக்குவது என்னது? What makes a person sinful before God? தேவனுக்கு முன்பாக ஒரு மனிதனை வந்து பாவியாக ஆக்குவது என்ன? If we choose the image of God, தேவனோட சாயலை நாம் தெரிந்து கொண்டோமானால் God restores his image within us. தேவன் வந்து நமக்குள்ளாக அவர் சாயலை வந்து மறுபடியும் வந்து ஸ்தாபிக்கின்றார். This is why the image of God is, relational. அதுக்காகத்தான் தேவனோட சாயலானது வந்து அது வந்து உறவின் நிமித்தமானது, not mechanical. அது வந்து இது இயந்திரமானது ஒரு விஷயம் கிடையாது. God's righteous image grows தேவனின் நீதியான அந்த சாயலானது when our will cooperates with the grace of God. நம்முடைய சித்தம் வந்து தேவனுடைய கிருபையுடன் ஒற்று போகும்போது தான் தேவனுடைய நீதியின் சாயல் நம்மில் வளரும். God's grace does the work. தேவனுடைய கிருபையானது அந்த வேலையை செய்கின்றது. But when you try to choose your door to open, ஆனால் வந்து நீங்கள் வந்து அந்த கதவை திறக்க நீங்கள் முடிவெடுக்கும் போது தான் தேவனுடைய கிருபை வந்து உங்களுக்குள்ளாக அந்த வேலையை அந்த தேவனுடைய கிருபை உங்களுக்குள்ளாக வேலை செய்யும். God's grace can be worked in you and me today. இப்படியாகத்தான் இன்றைய வேளையிலே உங்களுக்குள்ளுமாக எனக்குள்ளுமாக தேவனுடைய கிருபை வந்து இப்படியாக வேலை செய்கின்றது. I'd like to invite you to come to the church again this afternoon. இந்த மதிய வேளையிலே இங்க சபைக்கு வாங்க. Then we are going to study the choosing evil. What is the cause of sin? Reflecting the image of sin. இந்த மதிய வேளையிலே நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தியானிக்க போகின்றோம். தீமையை தெரிந்து கொள்வது, பாவத்தின் சாயலை வெளிப்படுத்துவது. இந்த தலைப்பின் கீழாக நம்ம மதிய செய்தியை நம்ம தியானிப்போம். God is coming soon. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகின்றார். The question is, கேள்வியானது, are you willing to choose God today? இன்றைய வேளையிலே தேவனை தேர்ந்தெடுக்க நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களா? Are you willing to choose God, that the line and on the way of this obedient way? Are you willing? அந்த கீழ்ப்படியும் அந்த திசையை, அந்த கீழ்ப்படியும் அந்த வழியை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு ஆசையா? Even tomorrow. இன்றைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கும் தேர்ந்தெடுக்க உங்களுக்கு ஆசையா? Then if you are willing to choose God, then please அப்படி தேவனை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு ஆசையாக இருந்தால் நீங்கள் எல்லாம் எழும்பி நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். I'm willing to pray for you. கடைசியாக ஒரு ஜெபத்தை செய்ய ஆசைப்படுகின்றேன். Our loving Heavenly Father, அன்பான பரமபிதாவே, thank you for creating us in your image. உமது சாயலின்படி எங்களை படைத்ததற்காக நன்றி. For giving us the gift of choice. அதே போல அந்த தேர்ந்தெடுக்கும் அந்த சுதந்திரத்தையும் கொடுத்ததற்காக நன்றி. Today we choose you. இன்றைய வேளையிலே உம்மை தெரிந்து கொள்கின்றோம். We surrender our will to your will. எங்களுடைய சித்தத்தை உமது சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். Forgive us for the times we followed our own ways instead of yours. எங்களோட உமது வழியை நாடாமல் எங்களோட சொந்த வழியை நாங்கள் நாடின சமயங்களை மன்னித்தருளும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களது அனுதின தீர்மானங்களை வழி நடத்தும். எங்களுடைய இதயங்களிலே தேவனுடைய சாயலை வெளிப்படுத்த உதவி செய்யும். இந்த முழு சபையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அவரது சித்தத்தின்படி இந்த சபையை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த விஷயங்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன். ஆமென்.